அரசியல் சூழ்நிலையினால் இதை நான் பதிவிடுகிறேன். தொடர்ந்து முழுமையான எண்ணிக்கை இல்லாததினால் 3 முறை விஜய் அவர்கள் சந்தித்த பின்பும் ஆளுநர் திருப்பி அனுப்பி இருக்கிறார். ஆளுநர் மாளிகை தெளிவாக சொல்கிறது, நீங்கள் எண்ணிக்கையோடு வாருங்கள், நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று. ஒவ்வொரு முறையும் எண்ணிக்கை இல்லாமல் சென்று விட்டு ஆளுநர் மீது பழி போடுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. இத்தனை மதிப்பெண்கள் வாங்கினால்தான் தேர்வாக முடியும் என்று தேர்வு இருக்கும் பொழுது அந்த எண்ணிக்கை இல்லாமலேயே என்னை தேர்வு செய்யுங்கள் என்று சொல்வது தவறு. அது மக்களின் நம்பிக்கை பெற்றதாக ஆகாது. அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள், தனிப்பெரும் கட்சியை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பின்னால் இருந்து அதற்கு பல முட்டுக்கட்டைகளையும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக வெளித்தோற்றத்தில் விஜயை ஆதரிப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டு எல்லோரும் முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலையாக இருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் ஆதரவை தெரிவித்து விட்டு மத்தியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி ஆளுநருக்கு அழுத்தம் தருகிறது என்று சொல்கிறார்கள். அதிலும் உண்மை இல்லை. நான் கேட்கிறேன், திருமாவளவன் அவர்களின் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். 2 கம்யூனிஸ்டுகள் நான் ஒட்டுமொத்தமாகத்தான் முடிவெடுப்போம் என்று சொன்ன திருமாவளவன் இன்று ஏன் தயங்குகிறார்? என்ன பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்? ஆக இவர்களெல்லாம் தங்களது அரசியல் லாபத்திற்காக, சுயலாபத்திற்காக முடிவுகளை எடுத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியை பழி சொல்லுவது எந்த விதத்திலும் நியாயமில்லை. அதே போல் காங்கிரஸ் அவர்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருந்து தனது நட்பை முறித்துக் கொண்டு இன்று அவர்களே எத்தனை எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்ற ஒரு எண்ணிக்கை இல்லாமல் ஹைதராபாத்திற்கு சென்றிருக்கிறார்கள். ஆக எல்லோரும் சுயநலத்திற்காக தங்களது அரசியல் நகர்வை செய்துவிட்டு ஆளுநர் மீதோ பாரதிய ஜனதா கட்சியின் மீதோ பழியை சுமத்துவது சரியல்ல. அதனால் நான் இந்த விளக்கத்தை அளிக்கிறேன். நன்றி. தனிப்பெரும் கட்சியை அழைக்க வேண்டும் என சொல்லும் ஸ்டாலின் தான் முட்டுக்கட்டை போடுகிறார் என தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக்க ஆட்சி அமைப்பதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் தான் முட்டுக்கட்டை போடுகிறார் என முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் வீடியோ வெளியிட்டு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் குணசுந்தரி. மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியான பின்னரும் கடந்த 4-5 நாட்களாக விஜய் ஆட்சி அமைக்க முடியாமல் தொடர்ந்து ஒரு இழுபறியானது நீடித்து வரும் நிலையில் தற்பொழுது மூத்த பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வீடியோ வெளியிட்டிருக்கார். அந்த வீடியோவில் அவர் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் குறித்த சாராம்சம் என்ன? வணக்கம் சிவாமணி. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் கூட பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு 118 இடங்கள் என்பது தேவைப்படும் நிலையில் பல்வேறு முறை நேரில் ஆளுநரை சந்தித்து கடிதத்தை வழங்கி வந்திருக்கிறார். இந்நிலையில் பல குற்றச்சாட்டுகள் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் மீது எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஆளுநரை வைத்து பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதாகவும் இதனால் தான் ஆளுநர் இதனை ஏற்க மறுப்பதாகவும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் குற்றங்களை சாட்டி வரும் சூழலில் தற்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன் பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் கூறியிருப்பது என்னவென்றால், நிலவி வரும் அரசியல் சூழ்நிலையில் தொடர்ந்து முழுமையான எண்ணிக்கை இல்லாததினால் மட்டுமே 3 முறை விஜய் ஆளுநரை சந்தித்த பிறகும் ஆளுநர் திருப்பி அனுப்பி இருக்கிறார். ஆளுநர் மாளிகை தெளிவாக சொல்லி இருக்கிறது, நீங்கள் எண்ணிக்கையோடு வாருங்கள், அனுமதி வழங்குகிறோம் என்று கூறியிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் எண்ணிக்கை குறைவாக வைத்துக் கொண்டு ஆளுநரை சந்தித்து சென்றுவிட்டு ஆளுநரின் மீது பழி போடுவது எந்த விதத்தில் நியாயம் என்றும் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதே போன்று இத்தனை மதிப்பெண்கள் வாங்கினால்தான் தேர்வாக முடியும் என்ற தேர்வு இருக்கும் பொழுது அந்த எண்ணிக்கை இல்லாமலேயே என்னை தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லுவது அவரு அது மக்களின் நம்பிக்கையை பெற்றதாக இருக்காது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் தமிழக முதலமைச்சர், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார், தனிப்பெரும் கட்சியை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, ஆனால் அதற்கு பதிலாக பின்னால் இருந்துவிட்டு பல முட்டுக்கட்டைகளையும் போட்டுக் கொண்டிருக்கிறார். வெளி தோற்றத்தில் விஜயை ஆதரிப்பது போல தெரிவித்துவிட்டு பின்னால் இருந்து பல
தொடர்ந்து முட்டுக்கட்டைகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் தற்பொழுது அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது போன்று தெரிவித்துவிட்டு மத்தியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்கிறது என்று தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் குற்றம் சாட்டி வருகிறது. அது முழுவதுமான உண்மை அல்ல, இது அனைத்தும் ஒரு பொய்யான கருத்து என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று திருமாவளவன் தொடர்ந்து ஆதரவு தெரிவிப்பாரா தெரிவிக்க மாட்டாரா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்து வரும் சூழலில் திருமாவளவன் ஆதரவுக்காக தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் காத்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது அவர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள், அவர்களிடமிருந்து என்ன பதில் வரும் என்று தொடர்ந்து அந்த ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திருமாவளவன் முன்னதாகவே தெரிவித்திருந்தார். அதாவது சிபிஐ மற்றும் சிபிஎம் என்ன முடிவை எடுக்கிறதோ அதே முடிவை தான் நான் எடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் தற்பொழுதும் அதற்கு மாறாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார். சிகாமணி, அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி குணசுந்தரி.